ஓம் சாந்தி 16-1-2026 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எந்த கர்மம் செய்தாலும் அதற்கான பலன் அவசியம் கிடைக்கும். பலனை எதிர்பாராத சேவையையோ ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் செய்கிறார். கேள்வி: இந்த வகுப்பு மிகவும் அதிசயமானது. எப்படி? இங்கு முக்கியமாக என்ன உழைப்பு செய்ய வேண்டி இருக்கிறது? பதில்: இந்த ஒரு வகுப்பில் மட்டும்தான் சின்ன குழந்தைகளும் அமர்ந்திருக்கிறார்கள் மற்றும் முதியோர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த வகுப்பு எப்படிப்பட்ட அதிசயமானது என்றால், அகல்யாக்கள், கூனிகள், சாதுகளும் வந்து ஒரு நாள் இங்கே அமர்வார்கள். இங்கே முக்கியமானது நினைவின் உழைப்பு. நினைவின் மூலம்தான் ஆத்மா மற்றும் ஷரீரத்திற்கு நேச்சர் கியூர் நடக்கிறது, அதாவது இயற்கை சிகிச்சை நடக்கிறது. ஆனால் நினைவு செய்வதற்கும் கூட ஞானம் வேண்டும். முரளியின் பாடல்: இரவு பயணியே களைப்படையாதே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு இதனுடைய அர்த்தத்தையும் புரிய வைக்கிறார். ஆன்மீக தந்தை ஞான கடலாக, பதித பாவனராக இருக்கிறார். அவர் அமர்ந்து இவற்றின் அர்த்தத்தை சொல்கிறார். ராஜ யோகத்தையும் தந்தைதான் கற்பிக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது நாம் மீண்டும் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிவீர்கள். அந்த பாடசாலைகளில் நாங்கள் மீண்டும் வக்கீலாகிக் கொண்டிருக்கிறோம் என்று யாரும் அப்படி சொல்ல மாட்டார்கள். மீண்டும் என்ற வார்த்தை யாருக்கும் சொல்ல வராது. அதாவது யாருக்கு 3 கால ஞானம் கிடைச்சிருக்கோ, சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானம் கிடைச்சிருக்கோ, அவங்களால தான் சொல்ல முடியும். இந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றியே தெரியாது, அது மீண்டும் ரிப்பீட் ஆகுதுன்றது தெரியாதுன்னா அந்த மீண்டும் அப்படின்ற வார்த்தை அவங்க எப்படி சொல்ல முடியும்? அவங்க வாயில வரவே வராது. ஆகையால நீங்க தான் மீண்டும் நாங்க ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்றார். நீங்கள் நாங்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு போலவே மீண்டும் எல்லையற்ற தந்தையிடம் படிக்கிறோம் என்கிறீர்கள். இந்த விநாசமும் கூட மீண்டும் கண்டிப்பாக நடக்கப் போகிறது. எவ்வளவு பெரிய பெரிய அணுகுண்டுகளை தயாரித்து கொண்டே இருக்கிறார்கள். மிகவும் சக்தி வாய்ந்த அணுகுண்டுகளை உருவாக்குகிறார்கள். சும்மா வைத்திருப்பதற்காக ஒன்றும் தயாரிப்பதில்லை அல்லவா? இந்த விநாசமும் கூட சுபகாரியத்திற்காக தானே. குழந்தைகள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது நன்மை செய்யக்கூடிய யுத்தமாகும். பாபா வருவதே நன்மை செய்வதற்காகத்தான். குழந்தைகளாகிய நீங்கள் புது உலகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். பழைய உலகம் அவசியம் அழியும் என்று விவேகமும் சொல்கிறது. கலியுகத்தில் என்ன இருக்கிறது, சத்யுகத்தில் என்ன இருக்கிறது என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். அப்போ இன்னைக்கு ஃபுல் டே இந்த கான்ட்ராஸ்ட் புத்தியில இருந்துட்டே இருக்கணும். கலியுகத்துல என்னென்ன நடந்துட்டு இருக்கு, அதே சத்தியுகத்துல என்ன இருக்கும், என்னென்ன நடக்கும், அந்த சிந்தனையில இருந்தால் குஷி இருக்கும். நீங்கள் இப்போது சங்கம யுகத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால இதையும் பார்க்க முடியும், அதையும் பார்க்க முடியும். பாபாவுடன் புத்தி யோகத்தை இணைப்பதில்தான் அனைத்தும் இருக்கிறது.
பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இப்போது மீண்டும் ஆத்மாவாகிய நான் தூய்மையாக வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது யஜ்யத்தின் சேவை செய்கிறீர்கள். எனவே இந்த சேவையின் மூலம் மிகுந்த பிராப்தி கிடைக்கிறது. அநேகருக்கு நன்மை நடக்கிறது. நாளுக்கு நாள் கண்காட்சி சேவையின் மூலம் நிறைய வளர்ச்சி ஏற்படும். தந்தை குழந்தைகளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுப்பதில்லை. மிகவும் சகஜமான யுக்தி சொல்கிறார். உலகாய தந்தையும் குழந்தைகளை வளர்த்து அவர்களை தகுதியானவர்களாக ஆக்குகிறார் என்றால் குழந்தைகளின் சேவகர் ஆகிறார் அல்லவா? இந்த தந்தையோ குழந்தைகளுக்கு சேவை செய்து கூடவே அழைத்து செல்கிறார். அந்த லௌகீக தந்தை குழந்தை பெரியவனானதும் தன்னுடைய தொழிலில் ஈடுபடுவான். பிறகு நமக்கு வயதாகிவிட்டால் சேவை செய்வான் என்று நினைப்பார். இந்த தந்தையோ சேவை வாங்குவதில்லை. அதாவது தனக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு சிவபாபாவுக்கு இல்லை. இவர் பலனை எதிர்பாராதவர். லௌகீக தந்தையோ எதுவரை நான் உயிருடன் இருக்கிறேனோ அதுவரை என்னை பார்த்து கொள்வது குழந்தைகளின் கடமை என்று நினைப்பார். இந்த ஆசை இருக்கும். இந்த தந்தையோ நான் பலனை எதிர்பார்க்காமல் சேவை செய்கிறேன். நான் ராஜ்யம் செய்வதில்லை. நான் சுயநலமற்ற சேவை செய்கிறேன் என்கிறார். மற்றபடி யார் என்ன செய்தாலும் அதன் பலன் அவர்களுக்கு அவசியம் கிடைக்கும். அதாவது ஒரு சிவபாபாவை தவிர மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்கவுங்க எந்த கர்மம் செய்தாலும் அதற்கான பலன் கண்டிப்பா கிடைக்குது. இவரோ அனைவரின் தந்தை. நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சொர்க்கத்தின் ராஜ்யத்தை கொடுக்கிறேன். நீங்கள் எவ்வளவு உயர்ந்த பதவி அடைகிறீர்கள். நானோ பிரம்மாண்டத்திற்கு மட்டுமே அதிபதியாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். நீங்கள் பிராமணர்கள். யஜ்யத்தை பிராமணர்கள்தான் படைக்கிறார்கள். இதுவோ அனைத்தையும் விட பெரிய எல்லையற்ற ஈஸ்வரிய ருத்ர ஞான யஜ்யமாகும். அந்த எல்லைக்குட்பட்ட எண்ணங்கள் அநேக விதமாக இருக்கிறது. இந்த ருத்ர யக்னம் ஒரு முறை மட்டும்தான் நடக்கிறது. சத்யுக திரேதாவில் பிறகு எந்த ஒரு யக்னமும் நடக்காது. ஏனென்றால் அங்கே எந்த ஒரு ஆபத்து போன்றவைகளும் இருக்காது. அவை அனைத்தும் எல்லைக்கு உட்பட்ட யக்னம். இது எல்லையற்றது. இது எல்லையற்ற தந்தையின் மூலம் படைக்கப்பட்ட யக்னம். இதில் எல்லையற்ற பொருட்கள் போடப்படுகிறது. பிறகு அரைக்கல்பத்திற்கு எந்த ஒரு யக்னமும் இருக்காது. அங்கே ராவண ராஜ்யமே இருக்காது. இங்கே இருப்பது நினைவின் முயற்சி. நினைவு செய்வதில்தான் நேரம் எடுத்துக்கொள்கிறது. நினைவின் முயற்சி செய்வது இது கூட ஞானம் அல்லவா? நினைவிற்கான ஞானம். அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, ஞானம் ஈஸி தான், புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நினைவு செய்வதில்தான் உழைப்பு தேவை. அதுக்கு தான் நேரம் எடுத்துக்குது அப்படின்றார். ஆகையில பாபா இங்கே நினைவிற்கான ஞானம் கொடுத்துட்டு இருக்கிறார். 2 வகை யாத்திரை இருக்கிறது. ஆன்மீக யாத்திரை மற்றும் ஷரீரத்தின் யாத்திரை. இந்த ஆன்மீக யாத்திரை தான் வேலைக்கு உதவுகிறது. பகவான் வாக்கு மன்மனா பவ, இதுவும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த விநாசமும் கூட சுப காரியத்திற்காகத்தான், ஆகையால் பயப்படக்கூடாது. கல்யாணக்காரி தந்தை, அதாவது நன்மை செய்யக்கூடிய தந்தை, சதா நன்மைக்கான காரியத்தை தான் செய்கிறார். இந்த நினைவில் சதா குஷியில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், சதோ பிரதானமான உண்மையான தங்கமாகி உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்ற இந்த ஒரே ஒரு கவலைதான் சதா இருக்க வேண்டும். ஆன்மீக உணவு என்ன கிடைக்கிறதோ அதை அசை போட வேண்டும். வரதானம், தன்னை பொறுப்பாளி என்று உணர்ந்து ஒவ்வொரு கர்மத்தையும் யதார்த்தமான விதிப்படி செய்யக்கூடிய சம்பூர்ண சித்தி ஸ்வரூபம் ஆகுங்கள். இந்த நேரத்தில் சங்கமயுக உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்களுடைய ஒவ்வொரு உயர்ந்த கர்மமும் முழு கல்பத்திற்கும் சட்டமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. எனவே தன்னை சட்டத்தை உருவாக்கக்கூடியவன் என்று புரிந்து கொண்டு ஒவ்வொரு கர்மத்தையும் செய்யுங்கள். இதன் மூலம் கவனக்குறைவு தானாகவே முடிந்துவிடும். சங்கம யுகத்தில் நான் சட்டத்தை உருவாக்குபவன், பொறுப்புடைய ஆத்மா என்ற இந்த நிச்சயத்துடன் ஒவ்வொரு கர்மத்தையும் செய்யுங்கள். அப்போது யதார்த்தமான விதியின் மூலம் செய்யப்பட்ட கர்மத்திற்கு சம்பூர்ண சித்தி அவசியம் கிடைக்கும். அதாவது சித்தி அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அடைவது. அப்போ யதார்த்தமான விதியின் மூலம் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு கர்மத்திற்கு அவசியம் சித்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஸ்லோகன், சர்வசக்திவான் தந்தை கூடவே இருந்தால் மாயா காகித புலியாகிவிடும். அவ்யக்த சமிகை, சதா ஜீவன் முக்த நிலையில் இருப்பதற்கான சகஜ சாதனம் நான் மற்றும் என்னுடைய பாபா. ஏனென்றால் என்னுடையது என்னுடையது என்பதுதான் பந்தனமாக இருக்கிறது. என்னுடைய பாபா என்று ஆகிவிட்டால் மற்ற என்னுடையது அனைத்தும் முடிந்துவிடும். எப்போது என்னுடையவர் ஒருவர் என்பதில் அனைத்து என்னுடையது என்னுடையது என்பது முடிந்துவிட்டதோ அப்போது பந்தன் முக்தர் ஆகிவிட்டீர்கள். அதாவது பந்தனத்திலிருந்து விடுபட்டவர் ஆகிவிட்டீர்கள். எனவே நான் பிராமணன், ஜீவன் முக்த ஆத்மா, அதாவது வாழ்ந்து கொண்டிருந்தாலும் விடுபட்டவன் என்பதை மட்டுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான், உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான். பாபா உன்னை நினைத்தாலே பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே, நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ, ஆவோ உனக்கு சமமாவோ. உயிரோ உருகுது உந்தன் நினைவில்தான்.
லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான். உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. லட்சியமின்றியே வாழ்ந்து வந்தேன் நான். உயர்ந்த லட்சியம் தந்தது நீயே. உண்மை அன்பை தேடி அலைந்தேன். உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். உண்மை அன்பை தேடி அலைந்தேன். உன்னிடம் தான் அந்த அன்பை அடைந்தேன். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். விடியலை நோக்கி என்னை நீ அழைத்தாய். பாபா உனை நான் மறவேனே. பிறவிகள் தோறும் செய்த பாவங்கள் நொடியினில் பஸ்மம் ஆகிறதே. இனில் பஸ்மம் ஆகிறதே. ஆவோ உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம் ஆவோ. உனக்கு சமம்